இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து யாருக்கா லைட் வேணுமா கேட்டாப்புல வந்து மீன் டைப் பண்ணி விடுவோம். ஐயோ அதுக்குள்ளே எவனும் மீன்ட்டான். ப்ளீஸ் மீன் என்னையா பதில் சொல்ல மாட்டான் கைஸ். என்னைய அவன் வச்சுட்டு என்ன ப்ரோ எனக்கு வேணும் ப்ரோ ஐ நீட் ப்ளீஸ். ஐயோ சரி வாங்க கைஸ் ஜங்கிள் போவோம். ஜங்கிள் தான் பான்னு நினைக்கிறேன். நீட் ப்ளீஸ் ப்ரோ எனக்கு வேணும் ப்ரோ எனக்கு வேணும் ப்ளீஸ். ஆக்சுவலாக என்ன ஆகும்னா நான் வந்து நடுவில் போவேன். நான் வாய்ஸ் ஓவர் பண்ணுறேன். வாய்ஸ் ஓவர் தான் பண்ணுறேன். ஒரு வீடியோ வாய்ஸ் ஓவர் தான். நடுவில் போயிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து திடீர்னு ஒரு சவுண்டு ஒன்று கேட்கும். லைட் ஃப்ரூட் வந்து லைட் அதோட சவுண்டு வந்து எனக்கு கேட்கும். நான் நிறுத்திட்டு பார்ப்பேன். ஓ நம்மளை தான் தேடி போகிறாப்புல அப்படின்ட்டு நான் என்ன பண்ணுவேன், திரும்பவும் அதே இடத்துக்கு போவேன். ஏன்னா எனக்கு அங்கே ஒருத்தவங்க குளிச்ச மாதிரி தெரியும். ஸோ அங்கேயே போயிடுவேன். ப்ளீஸ் போல் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. யார் ப்ரோ நீ? த பேக்கன் த ரிச் த பேக்கன். இங்கே வந்து இங்கே தான் தேடி இருப்பார். வேறு அறிவுன்னு கேட்குறாரு பாருங்க. WRU பின்னாடி இருக்கிற கூட பார்க்காம ப்ரோ ஐ ஆம் ஹியர் டவுன் அப்படின்னு போடுவேன். ப்ரோ டவுன். இப்போ வந்து நம்மளுக்கு லைட் ஃப்ரூட் கிடைக்கும். இப்படி தான் எனக்கு வந்து லைட் ஃப்ரூட் கிடச்சிது. பார்த்துட்டிங்களா? பேக் டு குவிஸ்ட். இப்போ நம்மளுக்கு பாஸோடைய குஸ்ட் வந்து அன்லாக் ஆகிடுச்சு. பாஸு தான் அடிக்க போகிறேன். இதோ இங்கே இருக்கா பாருங்க பாபி இல்லை செஃப்பு. ஃபஸ்ட் தான் வேறு பாபி. ஐயோ ப்ரோ பவர்ஃபுல் தான் நீ, பவர்ஃபுல் தான். ஆனால் இதுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து ஒன் ஷாட்டில் அடிச்சுட்டு போனான். ஐயோ பைத்தியக்காரன் என்ன அடி போடு போடு போடு. இதுதான் உங்களுக்கு வந்து நான் போடுற ஃபஸ்ட்டு பாஸ் ஃபைட்டாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஜங்கிளில் கொரிலான்னு ஒருத்தனை அடித்தேன், கொரிலா கிங்கின்னு ஒருத்தன். ஆனால் ரெக்கார்டு பண்ணாமல் அடிச்சிட்டேங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ விடுங்க, உங்களுக்கு வந்து டைம் சேவு, எனக்கு டைம் வேஸ்ட்டு. விடுங்க 71 போகுது. அவ்வளோ பவரா? நான் சாவுடா சீக்கிரமாக செத்துறான் செத்துறான். நவ் பேக் டு quest.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிறிஸ்மஸ் நடக்குதா பார்ப்பேன். வெளியே போய் பார்த்தா இல்லை. அப்புறம் ஒன்றும் இல்லை. ஜங்கிள் போவேன், ஃப்ரூட் ஸ்பின் பண்ணுவேன், ராக்கெட் ஃப்ரூட் கிடைக்கும், அப்புறம் அதை எடுத்து வச்சுப்பேன். அவ்வளோதான். நோ, அதை நான் கட் பண்ணிடுறேன். ஏன்னா டைம் தான் இழுக்கும். இல்லை, வெளியே போயிட்டு ஈவெண்ட் ஒன்றும் நடந்துகிட்ருக்கான்னு பார்ப்பேன். கிறிஸ்மஸ் ஈவெண்ட்டு. இதோ கைஸ், நம்மளுக்கு வந்து ராக்கெட் ஃப்ரூட் கிடச்சிருக்கு. இங்கே வந்து ஒரு ப்ரோ பிளேயர் வந்து ஃப்ரூட்டு கேட்குறாருன்னா, ப்ரோ இந்தமாரி போய் சொல்லலாமா, ஸ்டோர் பண்ணிட்டேன் போ ப்ரோ. என்னையா கெஞ்சுற, ப்ரொஃபைல் பார்ப்போமா? அமித் ஜங்கிள் 15 லெவலா? யோ ட்ரெஸ்ஸை மாற்றியா? அப்போ தான் உனக்குலாம் ஃப்ரூட்டு தரணுன்னு தோணும். கைஸ், நான் வந்து அவருக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுவேன், ப்ரோ 2 மணி நேரம் கழிச்சு உனக்கு கண்டிப்பாக ஃப்ரூட்டு ப்ரோ அப்படின்ட்டு. ஆனால் அவரை கடைசியில் ஏமாற்றிடுவேன். நான் வந்து ஸ்டோர் பண்ணிட்டு தெரியாமல் அவர் வந்து ப்ரோ பிளேயர்னு. ஸோ கைஸ், சாரி ப்ரோ, அமிர்த் ப்ரோ, கூல் பாய், சாரி ப்ரோ, சாரி. நவ் பேக் டு குவெஸ்ட். நடுவில் நம்மளுக்கு வந்து ஸ்பானாக இருக்கான், 15 நிமிஷத்துக்குள்ளே போய் அடிச்சுக்கூடா போடா அப்படின்னு கேம் வந்து சவால் கொடுக்கும். நம்ம இப்போ அவனை வந்து அடித்து சாவை எடுக்க முடியுமான்னு தான் பார்க்க போகிறோம். சபாஸ் இவனை அடித்தா சாவுன்னு ஒரு இது தருவான், கத்தி அவன் கையில் வச்சுக்கிறாம. ஏய் எல்லாம் வேஸ்ட்டுடா போடா, வேஸ்ட்டு இல்லைன்னு சொல்ல வந்தேன், அதுக்குள்ளே அடிச்சு புட்டியேடா. நம்மளுக்கு துணைக்கு யாராவது இருந்தால் நல்லாயிருக்கும். டார்க் ப்ரோ கூப்பிடலான்னு பார்த்தா ஒரு இங்கே ஆன்லைன் வந்தால் தானே, வந்தாலும் ஃபோன் பண்ண எடுக்க மாட்றான். என்னாச்சின்னு தெரில. அவருக்கு நேர்லேயே பார்த்தேன் வர கடைக்கு போயிருந்தேன் மாவு வாங்க. பைக்கில் போயிருந்தாப்புல, ஹாய் ப்ரோ பாய் ப்ரோ அப்படின்ட்டு. வித்தலாம் காமிக்கிறான் அவன். பெரியாள் தான், நீ பெரியாள் தான். யோ துணைக்கு யாராக இருந்தால் தான் அடிக்க முடியும். அங்கே ஒருத்தன் வந்துட்டான். துணைக்கு ஆள் வந்துடுச்சே. இன்னும் ஓவராக பண்ணுற என் தலைவன் வந்துட்டான். ஐயோ அப்படி ப்ளஸ் ப்ரோ இல்லை, ஆக்சுவலாக நான் ப்ரோ தான். ஏன்னா என்னோடய அனதர் அக்கௌண்ட்டில் நான் வந்து C3 புத்தா ஃப்ரூட் யூஸர், ட்ராகன் ஃப்ரூட் வச்சுருக்கேன். அதெல்லாம் இப்போ எதுக்கு, அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா கைஸ், ஒரு புது அக்கௌண்ட்லேருந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன். புது அக்கௌண்ட்டெலாம் வச்சு இப்படி பண்ணால் செம்மையாக இருக்கும். இது பழைய அக்கௌண்ட்டை வச்சுக்கிட்டு ஏற்கனவே இருந்த பொருளை வச்சு இது பாரு இதெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு காமிச்சா நல்லாவா இருக்கும்? நைஸ், நீங்களே சொல்லுங்கள். சரி, நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு அடிக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது அவனுக்கு. யோ என்னாச்சு ப்ரோ, அடி ப்ரோ. பயப்படுறியா பங்காளி, பயப்படுறியா? டே சில்லான்னு சொல்ல வந்தேன், அதுக்குள்ளே அடித்து தள்ளிட்டான். ஹரால்டு தாஸ். இவன் வந்து ஒன் பீஸ்ன்ற அனிமையை வந்து பேஸ் பண்ணது தான் இந்த கேமு. ஃபுல்லாக அங்கே ஒரு $29 ஒருத்தனை வாண்டடுக்கு போட்டுருந்தேன். கைஸ் என்ன பார்த்தா 1000 மேலே போயிட்டுருக்கேன் நான் பவுண்டியில். ஷாக் ஆகிட்டேன் அப்படியே. ஏண்டா இவன் அடித்தா 29 தான் கிடைக்கும், இவன்லாம் யாராவது அடிப்பாங்களா அப்படின்னு தான் தோணுச்சு. அடிக்கலான்னு பார்க்குறேன், சுற்றுறான். சரி, இப்போது அவ்வளோதான் முடிச்சிட்டேன் கிட்டத்தட்ட ப்ரோ. முடிச்சிட்டேன். நான் முடிக்கல, அவர் தான் முடிச்சார். 2 பேரும் முடித்தோம். ஷாக் அச்சிச்சா. Okay guys, now back to quest.
கைஸ் இப்போ நம்ம வந்து அடுத்த குஸ்துக்கு ரெடி ஆகிட்டோம் இல்லை லெவல் ரீச் பண்ணிட்டோம். ஸோ கைஸ் இந்த வீடியோவை இந்த இடத்தோட நான் முடிச்சுக்கிறேன். பை கைஸ், பாய். அப்புறம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. புதா பாய்.